ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கடன் மறுசீரமைப்பு மற்றும் பொருளாதார நெருக்கடியின் போது ஒத்துழைப்பு வழங்கியமைக்கு ஜனாதிபதி சீன அரசாங்கத்துக்கு நன்றி தெரிவிப்பு. உப்பு இறக்குமதிக்கு அமைச்சரவை அனுமதி. முன்பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் காலை உணவு வேலை திட்டத்தினூடாக ஒரு பிள்ளைக்கு வழங்கப்படும் 60 ரூபாவை 100 ரூபாவாக அதிகரிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அரசாங்கத்தில் பதிவு செய்யப்பட்ட வைத்திய அதிகாரிகளின் ஓய்வு வயதை 63 வயது வரை நீடிக்க அமைச்சரவை ஒப்புதல். பிரதமரின் செயலாளருக்கும் சீன கம்யூனிஸ்ட் கட்சி மத்திய செயற்குழு பிரதிநிதிகளுக்கும் இடையில் சந்திப்பு. கல்வி தகமை தொடர்பான சான்றிதழ்கள் மற்றும் ஏனைய ஆவண பத்திரங்களை பாராளுமன்ற அன்சார் திணைக்களத்திடம் ஒப்படைத்தார் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச. ஞானசார தேரரை கைது செய்யுமாறு பிடியாணை. உள்நாட்டுச் செய்திகள். கடன் மறுசீரமைப்பு வேலை திட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கியமை மற்றும் பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் இலங்கைக்கு கடன் பெற்றுக் கொடுத்தமைக்காக சீன அரசாங்கத்துக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நன்றி தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் சீன மக்கள் குடியரசின் அரசியல் ஆலோசனை சம்மேளன தேசிய குழுவின் உபத்தலைவர் கின் போயாங் ஆகியோருக்கிடையில் பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் நேற்று நடைபெற்ற சந்திப்பின் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் காணப்படும் நீண்டகால உறவுகளை மேலும் வலுப்படுத்தி புதிய அரசாங்கத்துடன் தொடர்ந்தும் செயற்பட எதிர்பார்த்திருப்பதாகவும் கின் போயாங் தெரிவித்தார். அதேபோல் நாட்டின் அனர்த்த நிலைமைகளின் போது உதவிகளை வழங்கியமை மற்றும் பாடசாலை மாணவர்களுக்கு சீருடைகளை வழங்கியமைக்காகவும் நன்றி கூறிய ஜனாதிபதி சீன அரசாங்கத்தின் ஒத்துழைப்பை தொடர்ந்தும் எதிர்பார்ப்பதாகவும் கூறினார். இடைநடுவில் நிறுத்தப்பட்டிருக்கும் மத்திய அதிவேக வீதியில் சீனாவிற்கு பொறுப்பான பகுதிகளை நிறைவு செய்ய வேண்டுமென வலியுறுத்திய ஜனாதிபதி கொழும்பு துறைமுக நகரம் மற்றும் அம்மந்தோட்ட மாவட்டத்தை மையப்படுத்தி விநியோக மத்தியஸ்தானம் மற்றும் நிறுவன வேலை திட்டங்களை விரைவாக ஆரம்பிக்க எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார். குறித்த வேலை திட்டங்களை ஆரம்பிக்கவும் பல்வேறு காரணங்களுக்காக இடைநடுவில் நிறுத்தப்பட்டிருக்கும் சமுத்திர ஆய்வு பணிகளை மீள ஆரம்பிக்க எதிர்பார்ப்பதாகவும் உபத்தலைவர் இதன் போது கூறினார். எதிர்வரும் காலங்களில் சீனாவுக்கான விஜயம் ஒன்றை மேற்கொள்ளவிருக்கும் ஜனாதிபதியை வரவேற்பதற்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத், பிரதி சபாநாயகர் வைத்தியர் ரிஸ்வி சாலி, சீன மக்கள் குடியரசின் அரசியல் ஆலோசக குழுவின் உறுப்பினர் மா யூசியாங் ஆகியோர் இதன் போது கலந்து கொண்டனர். 2025ஆம் ஆண்டு ஜனவரி 31ஆம் தேதி அல்லது அதற்கு முன்னர் அதிகபட்சமாக 30,000 மெட்ரிக் டன்களுக்கு உட்பட்டு பதனிடப்படாத அயடின் சேர்க்கப்படாத உப்பை இலங்கைக்கு இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இலங்கையின் உப்பு உற்பத்தி நாட்டின் வீட்டு தேவைகளுக்கும் மற்றும் கைத்தொழில் தேவைகளுக்கும் நிலவும் கேள்விகளை பூர்த்தி செய்வதற்காக போதுமானதாக அமைவதுடன் உப்பு விளைச்சல் காலநிலையில் தங்கியுள்ளது. நாட்டில் நிலவிய மோசமான காலநிலை காரணமாக 2025ஆம் ஆண்டின் முதலாம் காலாண்டில் உள்நாட்டு சந்தையில் வீட்டு தேவைகளுக்கும் மற்றும் கைத்தொழில் தேவைகளுக்குமான உப்பு விநியோகத்தில் பற்றாக்குறை ஏற்படலாம் என அவதானிக்கப்பட்டுள்ளது. அதற்கு தீர்வாக தயார் செய்து சந்தைக்கு விநியோகிக்கப்படுவதற்காக தீர்வை வரி வீதத்திற்கமைய பதனிடப்படாத அயடின் சேர்க்கப்படாத 30,000 மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்குமாறு உப்பு உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். முன்பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் காலை உணவு வேலை திட்டத்தின் ஊடாக ஒரு பிள்ளைக்கு வழங்கப்படும் 60 ரூபாவை 100 ரூபாவாக அதிகரிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. எடை குறைந்த பிள்ளைகள் அதிகமாக உள்ள முன்பிள்ளை பருவ அபிவிருத்தி நிலையங்களால் முன்பள்ளி பிள்ளைகளுக்கான காலை உணவு வழங்கும் வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது.
தற்போது ஒரு பிள்ளைக்கு நாளொன்றுக்கு ரூபாய் 60 வழங்கப்படுவதுடன் 2025ஆம் ஆண்டில் 1,55,000 பிள்ளைகள் பயனடைய உள்ளனர். சமகாலத்தில் உணவுப் பொருட்களின் விலை அதிகரித்துள்ளமையால் ஒரு பிள்ளைக்கு நாளொன்றுக்கு ஒதுக்கப்படுகின்ற 60 ரூபாய் தொகை போதுமானதாக இன்மையால் குறித்த தொகையை 100 ரூபாவாக அதிகரிக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. அரசாங்கத்தில் பதிவு செய்யப்பட்ட வைத்திய அதிகாரிகளின் ஓய்வு வயதை 63 வயது வரை நீட்டிக்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. சுகாதார ஊடகத்துறை அமைச்சர் மற்றும் பொது நிர்வாக மாகாண மற்றும் உள்ளூராட்சி அலுவலர்கள் அமைச்சரினால் கொண்டுவரப்பட்ட அமைச்சரவை தீர்மானத்தின் பிரகாரம் இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி சிறப்பு வைத்திய அலுவலர்கள், தர வைத்திய அலுவலர்கள், சிறப்பு பல் வைத்திய அலுவலர்கள், அனைத்து பல் அறுவை சிகிச்சை அலுவலர்கள் மற்றும் நிர்வாக மருத்துவ அலுவலர்கள் உட்பட அனைத்து அரச பதிவு மருத்துவ அலுவலர்களின் ஓய்வு வயது 63 உயர்த்தப்பட்டுள்ளது. முன்னதாக வைத்தியர்களின் ஓய்வு வயது 65 இருந்தது. பின்னர் அது 60 குறைக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபுதந்தரி அவர்களுக்கும் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழுவின் சர்வதேச பிரிவின் ஆலோசகர் திரு யுவான் ரூய்டாங் ஆகியோருக்கிடையிலான சந்திப்பொன்று நேற்று பிரதமர் அலுவலகத்தில் இடம்பெற்றது. மனிதவள அபிவிருத்தி மற்றும் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவதற்காக பரஸ்பர நலன் சார்ந்த துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை பலப்படுத்த இரு நாடுகளின் அர்ப்பணிப்பு குறித்து இந்த சந்திப்பின் போது கலந்துரையாடப்பட்டது. இலங்கையில் பயிலுனர் மாணவர்களுக்காக தொழிற்கல்வி மற்றும் பயிற்சி திட்டங்களுக்கான வாய்ப்புகளை அதிகரித்தல், இலங்கை டிஜிட்டல் உட்கட்டமைப்பை அபிவிருத்தி செய்தல் மற்றும் மேம்படுத்துவதற்கான சீனாவின் உதவியை பெற்றுக் கொடுத்தல் மற்றும் சீன மற்றும் இலங்கை தொழிற்பயிற்சி நிறுவனங்களுக்கிடையிலான கூட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக இலங்கை மற்றும் சீன அரசாங்கங்களுக்கிடையில் எதிர்கால ஒத்துழைப்புகளை மேம்படுத்துவது குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களினது கல்வி தகமைகள் தொடர்பில் அமைச்சர் நலிந்த ஜெயதிச பாராளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் வகையில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தனது சகல கல்வி தகமைகளையும் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் முன்வைத்தார். இன்று முற்பகல் 11:40 மணியளவில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தனது கல்வி தகமை தொடர்பான சான்றிதழ்கள் மற்றும் ஏனைய ஆவண பத்திரங்களை பாராளுமன்ற அன்சார் திணைக்களத்திடம் ஒப்படைத்தார். வாகன இறக்குமதி மீதான கட்டுப்பாடுகளை கட்டம் கட்டமாக தளர்த்த அரசாங்கம் தீர்மானித்துள்ள நிலையில் டொயோட்டா லங்கா நிறுவனம் தனது முதலாவது வாகன தொகையை இலங்கைக்கு கொண்டு வந்துள்ளது. சுற்றுலாத்துறைக்கு பயன்படுத்தப்படும் வாகனங்கள் இவ்வாறு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன. பொருளாதார நெருக்கடி நிலையை கருத்தில் கொண்டு நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு குறைந்ததால் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு கட்டுப்பாடுகளை விதிக்கும் நடவடிக்கைகளை முன்னைய அரசாங்கம் மேற்கொண்டது. எனினும் பொருளாதாரம் படிப்படியாக மீண்டு வருவதனால் அந்நிய செலாவணி கையிருப்பு அதிகரிப்பதாலும் இறக்குமதி கட்டுப்பாடுகளை தளர்த்தி பல கட்டங்களாக வாகனங்களை மீண்டும் இறக்குமதி செய்ய அரசு முடிவு செய்தது. இதற்கமைய சுற்றுலாத்துறையில் பயன்படுத்தப்படும் வாகனங்களை இறக்குமதி செய்ய முதல் அனுமதி வழங்கப்பட்டது. அந்த முடிவின் பின்னர் டொயோட்டா லங்கா நிறுவனம் தனது முதல் வாகன தொகையை நாட்டுக்கு கொண்டு வந்துள்ளது. முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்கரையில் வெளிநாட்டு பயணிகள் அடங்கிய நாட்டு படகு ஒன்று இன்று கரையொதுங்கியுள்ளது. முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்கரை பகுதியில் மியன்மாரிலிருந்து 103 பயணிகளுடன் நாட்டு படகு ஒன்று திசை மாறி வந்துள்ளது. குறித்த கப்பலில் 25க்கு மேற்பட்ட சிறுவர்களும் உள்ளடங்கியிருக்கின்றனர். அவர்களை மீட்டு கரைக்கு கொண்டு வரும் நடவடிக்கையில் முல்லைத்தீவு மீனவர் சங்கத்தினர், கடற்படையினர், இராணுவத்தினர், போலீசார் மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறித்த நாட்டு படகுக்குள் இருப்பவர்களுக்கு உணவுகள், உலருணவுகள் முல்லைத்தீவு மீனவர் சங்கத்தினர் வழங்கியிருக்கிறார்கள். அதில் சிலர் மயக்க நிலையிலும் சுகவீனமுற்றும் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. நாங்கள் கடற்கரையில் நிறைய தொழிற்செய்து கொண்டு இருக்க போட்டுகள் கடலுக்கு போகிறது. போய்விறக்க இந்த வெள்ளம் அப்படி அடைஞ்சு வந்து கொண்டு இருக்குது. நிறைய எங்கள் அதில் பக்கத்தில் போய் பார்த்துருக்கணும். ஆக்கள் எல்லாம் சரியான ஒரு கவலைக்கிற நிலையாக்குறேன். அப்போ அந்த வகையில் இந்த போட்டுக்காரர்கள் எல்லாரும் கிளியராக்கி விசாரித்து கொண்டு வந்து எங்களுக்கு இந்த சங்கத்துக்கு அறிவித்த உடனே நாங்கள் ஏலக்குடியோகம் முதல் அந்தந்த தரப்புகளுக்கு அறிவிக்கிறாங்க. மேம்படுத்த திணைக்களம், போலீஸு, கிராம சேவலர், பாராளுமன்ற உறுப்பினர் எல்லாருக்கும் ஏலக்குடியோகம் அறிவிக்கிறாங்க. அறிவித்த இதில் இப்போ எல்லாரும் கூடியவங்க வந்து கண்டிப்பாக வந்து சாப்பாடுகள் அந்த விஷயங்களை நாங்கள் இப்போ செய்து கொண்டு இருக்கிறோம். அவன் அனுமதி எங்களுக்கு கிடைச்ச உடனே ஆக்களை தீர்க்கிற முடிவை பார்ப்போம். குடிக்கல சின்ன பிள்ளை எல்லாம் குடிச்சு சாப்பிடும், பெரிய ஆம்பளை ஒன்றும் குடிக்கல. அப்போ பெரிய சூழல் இருக்கும்.
நான் இல்ல ரெண்டு அங்க கத்துற மயங்கி போயிருக்காங்க 10 பட்டி பிஸ்கெட் ஒரு கேஸ் வராம வந்து அவங்க மொழி 10 பேர் கூட மாறி நேய் வந்து ஆய் வந்தா கொல்லுங்க வந்து மொழி தெரியா அவன் காட்டுதாசியாக்குமா கைக்கு அங்க யாரும் தெரியும் எங்களுக்கே தெரியும் அவன் வந்தாங்க ஒரு மொழி தெரியும் அவங்க இங்கிலீஷ் தெரியும் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுக்காக குரல் கொடுத்த தமக்கு எதிராக 19 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்தார். நேற்றைய பாராளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். அம்மக்களுக்காக தொடர்ந்தும் குரல் கொடுப்பேன் எனவும் அவர் இதன் போது தெரிவித்தார். என்னுடைய சேராக இருந்தும் அவர்களிடம் நான் போய் கதைக்கின்ற போது மதிப்புக்குரிய வைத்தியர் என்னை வெளியே போகுமாறும் அதன் பிறகு செக்யூரிட்டி கார்டுகளை அழைத்து என்னை வெளியே திரட்டுமாறும் அதன் பிறகு போலீசாரிடம் தெரிவித்த போது போலீசாரிடம் சொன்னேன் நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்று. அதற்கு பிறகு அத்துமூறி ஒரு எம்பிபிஎஸ் வைத்தியனாக இருக்கும் எனக்கு 8 வருடம் அதே வைத்தியசாலையில் படித்த எனக்கு என்னை ஒரு தரங்குறைவான ஆளாக என்னுடைய பாராளுமன்ற சிறப்புரிமைகளை மீறி என்னை வெளியே அனுப்பியிருக்கிறார். அது தவிர எனக்கு மேல் வழக்கு கூட பதியப்பட்டிருக்கிறது. இது மக்களுடைய நியாயங்களை கதைத்து என்னுடைய 19வது வழக்கு என்பதை பாராளுமன்றத்தில் என்னுடைய தனிப்பட்ட வழக்கு அல்ல, வடக்கு கிழக்கில் இருக்கின்ற தமிழ் மக்களது குறைகளையும் அரசாங்கம் இதுவரை காலமும் புகட்டு அரசாங்கம் செய்த அநியாயங்களையும் ஊழல்களையும் கதைத்து எனக்கு வழங்கப்பட்ட 19வது வழக்கு என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என் உயிர் இருக்கும் வரை தமிழனுக்காக வழக்குகள் மட்டுமில்லை நெஞ்சில் சூடுவென்பது கூட தயாராக இருக்கிறேன். மிகக்குரிய கவலை என்னவென்றால் இந்த கௌரவ பாராளுமன்றமும் இந்த எதிர்க்கட்சி தலைவரும் உங்களுடைய மதிப்புக்குரிய ஜனாதிபதி கூட எனக்கு இதுவரை எந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதன் பிற்பாடு இந்த அவ்வளவு நோயாளர்களும் எனக்கு அழைத்த முறைப்பாட்டு அந்த முறைப்பாட்டினுடைய கடித பிரதிகள் இங்கே இருக்கின்றன. இதை நான் பாராளுமன்றத்துக்கு தர விரும்புகின்றேன். அது தவிர அவர்கள் கைகளால் வழங்கப்பட்ட කරුණාකර ඔබ ඉදිරිපත් කළ තියෙන කොලේ තියෙන ඉදිරිපත් කළ තියෙන ප්‍රශ්න පමණක් කතා කරන්න. ඒක විතරයි කතා කරන්නේ මෙතම. එතකොට මේ මගේ අතේ දීලා තියෙන්නේ මෙච්චර කම්ප්ලයින්ට්ස් පද. මේවා අපි ටේබල් කරන්න කැමති කරුණාකරලා මේක දැනගන්න. එතකොට මේ පුත්කලයා ડોક્ટર සත්‍යමූර්ති ඒ හොස්පිටල් එකේ මන්ත්‍රීතුමා කොලේ තිබෙන දේ පමණක් කතා කරන්න. ඔබ ඒක විතරයි කතා කරන්නේ. ඒක ලිඛිත වලින් මම දීලා තියෙනවා කතානායකතුමා. ලිඛිත වලින් දීලා තියෙනවා ඒක. එතකොට මේ ડોક્ટર සත්‍යමූර්ති කලින් පොහොට ආණ්ඩුවේ එයා කැබිනට් මිනිස්ට්‍රීකින් එයාට එයා ඇක්ටිං කන්සල්ටන්ට් ඇඩ්මිනිස්ට්‍රේටර් එයා කන්සල්ටන්ට් කෙනෙකුත් නෙවෙයි. එයා ඇක්ටිං කන්සල්ටන්ට් ඇඩ්මිනිස්ට්‍රේටර් විදියට ඉන්න කාලේ කැබිනට් එක අප්‍රූවල් එකක් දීලා එන්බෝස් දීලා තියෙන්නේ. එතකොට එතනින් එන්පෝස්ට් එක දුන්නාම වෙන කාටවත් යන්න බෑ. මෙයාට ඇක්ටිං කන්සල්ටන්ට්. யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்தியினால் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு எதிராக நேற்று அவதூறு வழக்கொன்று யாழ் மாவட்ட நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்டது. அது சுமார் 100 மில்லியன் ரூபாய் நட்டஈடு கோரிய வழக்காகும். நேற்று தாக்கல் செய்யப்பட்ட குறித்த வழக்கு தொடர்பாக விசாரணை வழங்குவது தொடர்பாக யாழ் மாவட்ட நீதிமன்றத்தில் மேலதிக மாவட்ட நீதிபதி ஆனந்தராஜா முன்னிலையில் அழைக்கப்பட்டிருந்தது. இதன்போது வழக்காளி சார்பில் சட்டத்தரணி தினேசன் அனுசரணையுடன் சட்டத்தரணி கலாநிதி குருபரன் ஏற்பாடாகியிருந்தார். இஸ்லாம் மதத்தை இழிவுபடுத்தியதாக தொடரப்பட்ட வழக்கின் பிரதிவாதியான கலபொடாத்தே ஞானசார தேரரது வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது நீதிமன்றத்தில் ஆஜராகாததால் அவரை கைது செய்து ஆஜர்படுத்துமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது. இந்த வழக்கின் தீர்ப்பு இன்று அறிவிக்கப்பட இருந்தது. ஆனால் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது ஞானசார தேரர் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. கட்சிக்காரருக்கு சுகையினம் ஏற்பட்டுள்ளதால் அவரால் நீதிமன்றத்தில் ஆஜராக முடியாமல் போனதாக ஞானசார தேரர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி நீதிமன்றத்தில் தெரிவித்தார். முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை பரிசீலித்த கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசேன வழக்கின் தீர்ப்பை ஜனவரி 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். இதன்படி ஞானசார தேரரை கைது செய்து நீதிமன்றம் முற்படுத்துமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். யாழ் மாவட்டத்தில் எலிக்காய்ச்சல் நோய் காரணமாக இதுவரை 110 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 7200 பேருக்கு இதுவரை தடுப்பு மருந்துகள் வழங்கப்பட்டுள்ளதாக யாழ் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஆவண்ணா கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். கடந்த 24 மணி நேரத்திலே பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் 6 நோயாளர்களும், யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலே 5 நோயாளர்களும் எலிக்காய்ச்சலுடன் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். பரம்பல் மிக அதிகமாக காணப்படுகின்ற பருத்தித்துறை கருவட்டி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளிலே கால்நடைகளுக்கும் இந்த நோய் தொற்றி இருக்கலாம், அல்லது அந்த கால்நடைகளில் இருந்துதான் மனிதர்களுக்கு இந்த நோய் பரவி இருக்கலாம் என்று
சந்தேகிக்கப்படுகின்றது. எனவே இதனை ஆய்வு செய்து உறுதிப்படுத்துமாறு கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்திடம் நாங்கள் உதவி கோரியிருந்தோம். 110 நோயாளர்கள் இதுவரை பாதிக்கப்பட்ட அவர்களில் தற்போது 36 பேர் தான் வைத்தியசாலைகளிலே தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர். கொட்டகல பகுதியில் ரயிலிலிருந்து விழுந்து குடும்பஸ்தர் ஒருவர் பலியாகியுள்ளார். திம்புள்ள பத்தன போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொட்டகல பகுதியில் ரயிலிலிருந்து விழுந்த குடும்ப உறுப்பினர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கொட்டகல ரயில் நிலையத்திற்கு அருகாமையில் கொழும்பிலிருந்து பதுளை நோக்கி சென்று கொண்டிருந்த இரவு நேர தபால் ரயிலிலிருந்து விழுந்து குறித்த நபர் உயிரிழந்துள்ளார் என தெரிவிக்கப்படுகிறது. உயிரிழந்தவர் கொட்டகல பகுதியைச் சேர்ந்த 40 வயதுடைய வெள்ளசாமி ஜெயக்குமார் என்ற ஒரு பிள்ளையின் தந்தையாவார். அதிவேக நெடுஞ்சாலையில் வெளிப்பெண்ண சேவை நிலையத்திற்கு அருகில் கொழும்பு நோக்கி செல்லும் பாதையில் காலி நோக்கி காரை செலுத்திய நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். மனநோய்க்கு சிகிச்சை பெறுவதற்காக காலியிலிருந்து கொழும்பு நோக்கி காரில் பயணித்த ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டதாக வெளிப்பெண்ண போலீசார் தெரிவித்தனர். வெளிப்பண்ண சேவை நிலையத்தில் காரின் சாரதி கழிவறைக்கு சென்றபோது குறித்த நபர் காரை எடுத்துக்கொண்டு இவ்வாறான தவறான பாதையில் பயணித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் நெடுஞ்சாலையில் பயணித்த மற்றொரு காரின் பாதுகாப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது. தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக விருத்தியடைந்த குறைந்த அழுத்த பிரதேசம் மேலும் வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 2 நாட்களில் வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திரா கடற்கரையை நோக்கி நகர வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறுகிறது. வடக்கு வடமேல் மற்றும் மேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தர மாவட்டங்களிலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். வடக்கு மத்திய சபரகமு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வெளிநாட்டு செய்திகள். சிரியாவில் ஆட்சி பொறுப்பை ஏற்ற கிளர்ச்சி படைகளின் தலைவர் நாட்டில் உள்ள எல்லா எதிர்த்தரப்பு ஆயுத குழுக்களும் கலைக்கப்படும் என்று அறிவித்துள்ளதாக சிரியாவின் அரசாங்க ஊடகம் தெரிவித்துள்ளது. அகமது அல் ஷாரா எனப்படும் அவர் கிளர்ச்சி போராளிகள் அனைவரும் தற்காப்பு அமைச்சு அதிகாரத்தின் கீழ் கொண்டுவரப்படுவார்கள் என்று கூறியுள்ளார். இருப்பினும் இந்த நடவடிக்கை எப்போது எப்படி இடம்பெறும் என்பது பற்றியோ ஆயுதமேந்திய குழுக்கள் எவரது அழைப்புக்கு கட்டுப்படுவார்களா என்பது பற்றியோ தெளிவான தகவல் இல்லை. முன்பு அபு அல்லது அல் கொலானி என அழைக்கப்படும் அல் ஷாரா எல்லோருமே இனி சட்டத்திற்கு உட்பட்டவர்கள் ஆவார்கள் என்று கூறியதாக அரசாங்க செய்தி நிறுவனம் குறிப்பிட்டது. மும்பை கடற்பகுதியில் இந்திய கடற்படை படகு ஒன்று பயணிகள் கப்பல் மீது மோதியதில் ஏற்பட்ட விபத்தில் 13 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களில் இந்திய கடற்படையைச் சேர்ந்த 3 பேரும் அடங்குவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த கடற்படை கப்பல் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் பயணிகள் கப்பலின் மீது மோதியதால் இந்த விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. விபத்துக்குள்ளான பயணிகள் கப்பலில் இருந்து 100க்கும் மேற்பட்டவர்களை மீட்கும் பணிகளில் அந்நாட்டு கடற்படையினர் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. கடற்படை கப்பலின் இயந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாகவே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளதுடன் இது தொடர்பில் விசேட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. படைபலம் கொண்ட ரஷ்யாவுக்கு இணையாக போர் தொடுத்த உக்ரைன் ஜனாதிபதியின் பேச்சில் தற்போது மாற்றம் தெரிகிறது. ரஷ்யர்களை துரத்தும் அளவுக்கு எங்கள் படைகளுக்கு வலிமை இல்லை என முதன்முறையாக ஒப்புக்கொண்டுள்ளார் உக்ரைன் ஜனாதிபதியான வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி. ரஷ்யர்களை துரத்தும் அளவு எங்கள் படைகளுக்கு வலிமை இல்லை என முதன்முறையாக ஒப்புக்கொண்டுள்ளார் உக்ரைன் ஜனாதிபதி. ஜெலன்ஸ்கியின் முடிவின் பின்னணியில் ட்ரம்ப் இருக்கலாம் என கருதப்படுகிறது. தன்னால் ரஷ்ய உக்ரைன் போரை ஒரே நாளில் முடிவுக்கு கொண்டுவர முடியும் என்று ஏற்கனவே அமெரிக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருந்தார். மேற்கு ஆப்பிரிக்கா நாட்டின் சட்டமன்றத்தில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டதை அடுத்து லைபீரியாவின் பிரதிநிதிகள் சபையின் சபாநாயகர் காவல்துறையின் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். தலைநகர் மன்ரோவியாவில் உள்ள கேபிட்டல் கட்டிடத்திலிருந்து அடர்ந்த கரும்புகை மற்றும் தீ பிளம்புகள் எழுவதை மக்கள் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இந்த தீ விபத்தில் சட்டமன்றத்தின் கூட்டு அறை முழுவதும் எரிந்து நாசமாகியது. ஆனால் அந்த நேரத்தில் கட்டிடத்தில் யாரும் இருக்கவில்லை. சபாநாயகர் ஜொனாதன் பெனாட்டி கோப்பா மற்றும் பிரதிநிதி பிராங்க் போகோ உட்பட 4 நபர்கள் விசாரணைக்காக அழைக்கப்பட்டுள்ளனர். விளையாட்டு செய்திகள்.
லங்கா T10 போட்டியின் இறுதிப் போட்டி இன்று பல்லைக்கலையில் நடைபெற்று வருகிறது. இந்த போட்டியில் ஜஃப்னா டைட்டன்ஸ் அணியும் அம்மந்தோட்ட பங்களா டைகர்ஸ் அணியும் மோதுகிறது. இந்த இறுதிப் போட்டிக்கான தகுதிகாண் போட்டியில் ஜஃப்னா டைட்டன்ஸ் அணியும் அம்மந்தோட்ட பங்களா டைகர்ஸ் அணியும் மோதியது. முதலில் துடுப்படுத்தாடிய ஜஃப்னா டைட்டன்ஸ் அணி 124 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்தது 10 ஓவர்களில். பதிலுக்கு துடுப்படுத்தாடிய அம்மந்தோட்ட அணி 9.3 ஓவர்களில் 85 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்தது. ஜஃப்னா டைட்டன்ஸ் அணி 39 ஓட்டங்களால் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு தெரிவாகியது. இரண்டாவது தகுதிகாண் போட்டியில் கால் மார்வலஸ் அணியும் அம்மந்தோட்ட பங்களா டைகர்ஸ் அணியும் மோதியது. முதலில் துடுப்படுத்தாடிய கால் மார்வல்ஸ் அணி 90 ஓட்டங்களுக்கு 9 விக்கெட்டுகளை இழந்தது தனது 10 ஓவர்களில். பதிலுக்கு துடுப்படுத்தாடிய அம்மந்தோட்ட பங்களா டைகர்ஸ் அணி 94 ஓட்டங்களை பெற்று போட்டியில் வெற்றி பெற்றது. அம்மந்தோட்ட பங்களா டைகர்ஸ் அணி 6 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு தெரிவாகியது. ஜஃப்னா டைட்டன்ஸ் அணி மற்றும் அம்மந்தோட்ட பங்களா டைகர்ஸ் அணி தற்போது இறுதிப் போட்டியில் மோதி வருகிறார்கள். நாணயமாற்று வீதம் ஸ்டார் தமிழ் செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. மீண்டும் எமது செய்திகள் நாளை இரவு 7 மணிக்கு ஒளிபரப்பாகும்.